Find the smallest number by which each of the following numbers must be multiplied to obtain a perfect cube. Perfect cube வரணும்னா எந்த நம்பரோட எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா perfect cube வரும். இதுதான் கீவேர்டு இந்த கொஸ்டினோட. என்ன கேட்டிருக்காங்கன்னு. இப்போ 243 இருக்குது. இப்போ 3ல் டிவைட் பண்ணுவோம். 8 3s are 24, 3 1s are 3. 2 3s are 6, balance 2, 21. இப்போ 7 3s are 21, 3. 9 3s are 27, 3 3s are 9, 3 1s are 3. ஓகே, இப்போ இது பேரிங் பண்ணோன்னா இப்போ cubic root of 243 is equal to 3 into 3 into 3 into 3 into 3. இப்போ இது ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த நம்பரை 3ல் மல்டிப்ளை பண்ணோன்னா எந்த நம்பரை find the smallest number multiplied. அப்போ இந்த இன்னொரு 3யோட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த ட்ரிப்ளெட் கிடச்சிரும் இல்லையா? The prime factor 3 is not a group of 3. Therefore, அதை எழுதிடலாமா? The prime factor 3 is not a group of 3. Therefore, 243 is not a perfect cube. இதே நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கு கூட இந்த மாதிரி கூட எழுதலாம், perfect cube. அப்போ இந்த 243 எதில் மல்டிப்ளை பண்ணணும்? 243 into 3 is equal to 3 3s are 9, 3 4s are 12, balance 1, 7. 729 becomes a perfect cube. Therefore, எந்த smallest number? The smaller 3 is அந்த question கேட்டாங்க இல்லையா, 3 அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 is the smallest number to make 243 almost 243 a perfect cube. Smallest number இந்த மல்டிப்ளைன்னு போடலை இல்லையா, ஆனால் ஸ்மாலஸ்ட் நம்பர் to multiply 243 to make it a perfect cube. To make it a perfect cube. Okay. இப்போ நெக்ஸ்ட்டு சம் 256. இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 128 2 டேபிளில் பண்ணும்போது 64. அகெயின் 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 32. 2 டேபிள் 16, 2 8, 2 4. இது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதான் நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போது 256 நமக்கு 1 2 2 எத்தனை 2 வந்திருக்கு? ஒரு பேர், 2 பேர். ஓகே, 2 into 2 into 2 into 2. இப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர். இப்போ எந்த நம்பரில் மல்டிப்ளை பண்ணணும்? இது மட்டும்தான் அன்குரூப்டாக இருக்குது. ஸோ 2ல் மல்டிப்ளை பண்ணணும்.
the prime factor 2 into 2 is not a group of 3. Therefore 256 is not a perfect cube. இப்படி கூட எழுதலாம் நம்ம. To make 256 a perfect cube, we must multiply 256 into 2. 256 into 2 512 is a perfect cube. இங்கே எல்லாமே சொல்லிட்டோம்ல, மல்டிப்ளை பர்ஃபெக்ட் கியூப் எல்லாமே சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் சம் பார்க்கலாமா? இதே மாதிரி தான் எல்லாமே. 72 2 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 3 2s are balance 1. 36 1 18 9 3 3s are. இப்போ 72 is equal to 2 into 2 into 2 into 3 into 3. இப்போ இது பேரடாக இருக்குது, இது அன்க்ரூப்டாக இருக்குது. அப்போ this is not a 72 is not a perfect cube. Grouping the prime factors of 72 the prime factor 3 is not a group of triples. 3 then not a group of triple. Therefore 72 is not a perfect cube. To make it perfect cube, we must multiply 72 by 3. 72 into 3 6 216. Therefore 216 is a perfect cube. That's all. இன்னும் 2 சம் இருக்குது, பார்க்கணுமா? 675 இதே ப்ரொசீஜரில் தான் வரும் நமக்கு. ஓகே, 675 5 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 1 பேலன்ஸ் 1 3 3 5s are 15 2 5 5 5s are 25 2 5s are 10 balance 1 balance 3 35. இப்போ இதை 3 டேபிளில் பண்ணுவோம். 3 3s are. இப்போ இங்கே 675 is equal to
5 into 5 into 3 into 3 into 3. Okay. இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைச்சது? 5 is the prime factor. The prime factor 5 is not in triples. Therefore 675 is not a perfect cube. Perfect cube. To make it a perfect cube, we must multiply 675 by 5. அப்போ என்ன வரும்? 3,375. Therefore 3,375 is a perfect cube. ஹண்ட்ரட் பார்ப்போம். 100க்கு 50 டூ டேபிளில் பண்ணும்போது 25 5 ஸோ 100 பண்ணும்போது 2 into 2 into 5 into 5. The prime factors 2 and 5 are not in triples. Therefore 100 is not a perfect cube. 100 is not a perfect cube. To make it a perfect cube, we must multiply 100 into 2 into 5. அப்போ தான் இங்கே ஒரு 2, இதில் ஒரு 2 சேர்க்கணும், இங்கே ஒரு 5. 100 into 2 into 5, அதாவது 100 by 2 into 5. 100 into 10, அந்த 2 5s are 10 இல்லையா? 100 into 10 1000. Therefore 1000 is a perfect cube. Okay, இப்போ third sum பார்த்துடலாமா? Third sum. Find the smallest number by which each of the following numbers must be divided to obtain a perfect cube. அங்கே வந்து multiplied இல்லையா? smallest number divided. எந்த நம்பரை டிவைட் பண்ணோன்னா நமக்கு perfect cube கிடைக்கும். இப்போ 3 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 2 3s are 6, balance 2 7, 3 9s are 3 3s are அப்போ 81 is equal to 3 into 3 into 3 into 3. இப்போ இது மட்டும்தான் ட்ரிப்பிள்ஸில் இருக்குது. ப்ரைம் ஃபேக்டர் இந்த 3 வந்து ட்ரிப்பிளில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டு மேக் இல்லை த ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவைடட் டு அப்டைன் பர்ஃபெக்ட் கியூப் இஸ் அப்படி வரும். த ஸ்மாலஸ்ட் நம்பர்
smallest number must be divided to obtain a perfect cube is 3. smallest number எது இந்த 3 டிவைட் பண்ணோம்னா நமக்கு இது perfect cube கிடச்சிரும் இல்லையா. இதுக்கு முன்னே வந்து 81 is not a perfect cube, அதையும் எழுதிடலாம். 81 is not a perfect cube. the smallest number என்ன 3ல டிவைட் பண்ணணும். அப்போ 81 divided by 3 is equal to 27. 81 by 3 is equal to 27. Therefore 27 is a perfect cube. One 28 at the bone, 2 64, 2 32, 2 16, 8 4 2. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அதனால தான் நான் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ 128 is equal to 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 2. இங்கே எத்தனை 6 1. ஓகேவா. 128 is not a perfect cube, ஏன்னா இந்த 2 வந்து அன்பேர்டாக இருக்குது. the smallest number must be divided to obtain a perfect cube is 2. 2ல டிவைட் பண்ணோன்னா நமக்கு 128 divided by 2 is equal to 64. Therefore 64 is a perfect cube. Next sum பார்ப்போம். $135 5 டேபிளில் பண்ணும்போது 2 5s are 10, balance 3, 7 5s are 35. இப்போ இது 3 டேபிளில் பண்ணுவோம். 3 9s are 3 3s are. அப்போ 135 is equal to cubic root of 135 is equal to 5 into 3 into 3 into 3. இப்போ இது ட்ரிப்பிள்ஸில் இருக்குது, 5 குரூப்பிங்கில் இல்லை. therefore 135 is not a perfect cube. the smallest number must be divided to obtain a perfect cube is இந்த 5 தான் இல்லையா. இந்த 5 தான் டிவைட் பண்ணணும். 5 135 divided by 5 is equal to 27. therefore 27 is a perfect cube. இப்போ 4th 192. இப்போ இது 2 டேபிளில் நம்ம ஒன்ஸ் பிளேஸை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஒன்ஸ் பிளேஸை வச்சு தான் எந்த டேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். 18 9, balance 1 6 2 48 24 12 6 2. இப்போ 192 is equal to 2 into 2 into 2 into இது ஒரு ட்ரிப்பிள், இது ஒன் ட்ரிப்பிள். 2 into 2 into 2 into 2 into 3.
அப்போ இங்கே ட்ரிபிள்ஸில் இருக்குது, இதுவுமே ட்ரிப்பிளில் இருக்குது. 3 தான் அன்குரூப்பிங்கில் இருக்குது. அப்போ 192 is not a perfect cube. The smallest number must be divided to obtain a perfect cube is 3. 3 தான் டிவைட் பண்ணணும். அப்போ 192 divided by 3 is equal to 96. Therefore 96 is a perfect cube. தப்பு பண்ணிட்டேன்னா சாரி, 3ல் டிவைட் பண்ணுறோம்ல. 3 6 or 18, balance 1 12, 64. Therefore 64 is a perfect cube. Seven 2 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 352 again 2 1 14 7 6 2 8 8 2 44 2 22 11. அப்போ இது குரூப்பிங்கில் இருக்குது, இதுவும் 2 குரூப்பிங்கில் இருக்குது. 11 மட்டும்தான் அன்குரூப்பிங்காக இருக்குது. 704 is equal to 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 11. அப்போ இது ரெண்டு டூமே குரூப்பிங்கில் இருக்குது, 11 மட்டும்தான் அன்குரூப்டாக இருக்குது. 704 is not a perfect cube. Therefore the smallest number must be divided to obtain a perfect cube is 11. 704 divided by 11 gives 66 இல்லையா? 6 balance 4 64. Therefore 64 is a perfect cube. Okay, இப்போ next 4th sum பார்ப்போம். Parikshit makes a cuboid of plasticine of sides 5 cm, 2 cm, 5 cm. How many such cuboids will be need to form a cube? இப்போ இப்படி ஒரு கியூப் இருக்குது. இதில் வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக இப்படி சேர்க்குறாங்க. இது கியூபாய்டு ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஷேப்பில் இருக்காது, இப்படி இருக்கும். இப்படி இந்த மாதிரி க்யூப்ஸு எத்தனை நம்ம how many such cuboids will be need to form a cube? இந்த க்யூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் ஆஃப் 5/2/2, இந்த சைடு 5, பிரெத்து 5, டெப்த்து 5, அது லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு. இது 5, இது 5, இங்கே 2. இந்த சைஸ் க்யூபுக்கு how many cuboids நம்ம வைக்க போகிறோம் to make a perfect cube வர்றதுக்காக. அப்போது இப்போ சைட்ஸ் ஆஃப் க்யூப் என்ன கொடுத்துருக்காங்க? the sides of the cuboid are 5 cm, 2 cm and 5 cm. இப்போ இதுக்கு வால்யூம் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? வால்யூம் க்யூபுக்கு வால்யூம் பார்க்குறோம். வால்யூம் ஆஃப் த க்யூப் இஸ் ஈக்குவல் டு 5 cm into 2 cm into 5 cm. டு ஃபார்ம் இப்போ இது ஒரு க்யூபாக வரணுன்னா எப்படி இருக்கணும்? இது ட்ரிபிள்ஸாக வரணும். நம்பர்ஸ் ஷுட் பி, அதோட டைமென்ஷன் ஷுட் பி இன் ட்ரிபிள்ஸ். should be in the group of triples. இப்போ given number என்ன?
given numbers is equal to 5 into 2 into 5. அப்போ 5க்கு வந்து நம்ம இன்னும் ஒரு 5ல் மல்டிப்ளை பண்ணணும். 2 வரணும்னா 2வை இன்னும் 2 2ல் மல்டிப்ளை பண்ணால் தான் ட்ரிபிள்ஸ் கிடைக்கும். Therefore, the number must be multiplied by 2 into 2 into 5. 2 2s are 4, 4 5s are 20 to make a perfect cube. Therefore, he needs 20 cuboids. That's all. Thank you.